2 நாளாக உங்களுக்கு எதுவும் லைவ் ஒன்றும் போடலை. இன்னைக்கு ஒருத்தருக்கு முடி கொட்டுது, முடி வளரலை, பூச்சி வெட்டு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு கூந்தல் தைலம் மக்களே. அந்த கூந்தல் தைலம் இப்போ ரெடி பண்ணுறேன். ரொம்ப எளிமையாக ரெடி பண்ணுற மக்களே. அந்த தைலம் என்னென்ன செய்கிறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நேரடியாக ஒரு காணொலியை உங்களுக்கு லைவாக இப்போ நான் கொடுக்க போகிற மக்களே. அற்புதமாக நீங்கள் பாருங்கள். அதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம், என்ன சமாச்சாரம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த தைலத்தை உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன் மக்களே. அதை நீங்கள் அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த நேரத்தில் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலை இப்போதைக்கு பாருங்க மக்களே. மக்களே இப்போ வந்து இதை பாருங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டரு. அடுத்தபடியாக மருதாணி இலை வந்து ஒரு கைப்பிடி. அடுத்தபடியாக மஞ்சள் கரிசாலை இலை ஒரு கைப்பிடி. அடுத்தது கருப்பு கரிசாலை கருப்பு கரிசாலை ஒரு கைப்பிடி. வேப்ப இலை ஒரு கைப்பிடி. வேப்ப இலை மக்களே. அதோட கொஞ்சம் பொடுதலை. இதெல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் இதை போட்டு அது கறிவேப்பிலை. இதெல்லாம் ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் போட்டாச்சு மக்களே. போட்டு இழந்தையும் அப்படியே எரிச்சுட்டு இருக்கிறோம் மக்களே. அடுத்தபடியாக அதில் கரிஞ்சீரகம், வெந்தயம் அது அதுலேயும் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம் மக்களே. அதனால இதை பாருங்க, அந்த கரிஞ்சீரகம் இதை போடுறோம் பாருங்க. இந்த கரிஞ்சீரகம் முதல்ல முன்னாடியே போட்டுட்டேன். உங்களுக்கு பாருங்க, தான் கரிஞ்சீரக பொடி, கரிஞ்சீரகமும் வெந்தயமும் மக்களே. இதை பாருங்க, இதை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நல்லா பாருங்க. இது வந்து கொஞ்சம் முன்கூட்டியே என்னால் பண்ண முடியல. கொஞ்சம் தயார் பண்ண சொன்னால் அவங்க அவசரப்பட்டுட்டு எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டாங்க. அதனால வந்து உங்களுக்கு அது என்ன போட்ட பொருள் அத்தனையுமே நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் மக்களே. இது வந்து கூந்தல் தைலம். இது ரொம்ப அருமையான தைலம். கூந்தலில் வந்து பூச்சி வெட்டு, கூந்தல் நீளமாக அப்படியே முடி அப்படியே கொத்த கொத்தையாக கழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். பெண்கள் எல்லாம் ரொம்ப அது சொல்லியிருந்தாங்க. இந்த மருந்தை வந்து கன்னியாகுமரிக்கு அனுப்புகிறேன். இந்த மருந்து கன்னியாகுமரிக்கு அவங்களுக்கு அதான் திட்டமாக கம்மியாக செய்து அவங்களுக்காக அதை நான் அனுப்புகிற மக்களே. அதனால் உங்களுக்கு அது எப்படி இந்த செய்கிறேங்கிற ஒரு முறையை தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிற மக்களே. இதை பாருங்கள். வேப்பம் கொழுந்து, வேப்ப இலை கிடையாது, வேப்பம் கொழுந்து. 2வது மருதாணி இலை. 3வது துளசி. 4வது மஞ்சள் கரிசாலை. 5வது கருப்பு கரிசாலை. அடுத்தபடியாக கொஞ்சம் அபிரி. இது வந்து மெழுகு பதமாக எடுக்கணும். அதை மெழுகு பதமாக அதெல்லாம் இலையெல்லாம் அப்படியே எல்லாம் நசுக்கி போட்டு அப்படியே அதில் கரிஞ்சீரகம் ஒரு 50 கிராம் கரிஞ்சீரகமும் 50 கிராம் வெந்தயமும் அப்படியே நல்லா பவுடராக அரைச்சி அதில் உள்ளார போட்டிருக்கோம் மக்களே. ஜிம்மில் தான் வச்சு எரிச்சிட்டு இருக்கிற மக்களே. இது அப்படியே நல்லா அழகாக அப்படியே அதை இடத்தையாக அப்படியே பொறுமையாக அது எரிஞ்சு அதை காய்ச்சிட்டு இருக்கணும் மக்களே. இந்த நேரத்தில் இதை பாருங்க எப்படி தான் காய்ச்சா. பெண்கள்லாம் பாருங்க, உங்களுக்கு அழகாக நீங்களே வந்து கடையில் போய் நீங்கள் எண்ணெய்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பயே வந்து நல்ல மனங்கள், நல்ல ஒரு மனம், அருமையான சுமல். நீங்கள் அது இதில் வந்து வாசனைக்காக எதுவும் நீங்கள் கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது மக்களே. ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு கூந்தல் தைலம். பெண்களுக்கு கூந்தல் தைலம்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. ரொம்ப எளிமையான ஒரு முறையில் உங்களுக்கு இந்த கூந்தல் தைலத்தை நான் வந்து நேரடி காட்சியாக லைவாக நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிற மக்களே. அதை பாருங்க.
ரொம்ப ஒரு அற்புதமாக நான் வந்து இப்போ ஸ்டவ்லேயே தான் பண்ணிட்டு இருக்கிறேன் மக்களே. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அழகாக பாருங்க, நல்ல அற்புதமாக இருக்கு பாருங்க. இந்த தைலம் அப்படியே வாசனை அப்படியே கமன்னு அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் போல தோணுது மக்களே. அவ்வளோ அந்த அப்படியே மனம் இருக்குது தலையில. இது வந்து ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தலை முடி ஒரே ஒரு முடி கூட கீழே கொட்டாது. அப்படியே கொத்து கொத்தா கழண்டு வர்ற முடியெல்லாம் இது கழண்டு கொஞ்சம் கூட வராது. நல்லா கொஞ்சம் மெனக்கிட்டு ஒன்று ஒரு 1/2 லிட்டர் தைலம் தான் ஒன்றும் பண்ணுறோம். வேற ஒன்றும் அதிகமாகலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை மக்களே. நன்றாக பாருங்க, முடி அப்படியே கொத்தா ஆனாதான் சரிதான். அப்படியே இந்த முடி சமயத்தில் சொட்டையில கூட இந்த முடி வளரும். என்கிட்ட அந்த அளவுக்கு இதை வந்து இந்த ஏதாவது பூச்சி வெட்டு இருந்ததுன்னா பூச்சி வெட்டு பூரா போயிடும் மக்களே. இந்த முடி கழறதெல்லாம் எந்த விதமான ஒண்ணுமே இருக்காது. நல்ல அருமையான நல்ல ஒரு வேலையில இந்த தைலத்தை வந்து உங்களுக்காக நான் காட்டி கொடுக்கணும்னு ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன். இன்னொரு தைலம் வந்து ஒரு தலைவலிக்காக காட்டுறோம். இது வந்து முடி வளர்றதுக்காகவே. அடுத்தது மக்களே, இன்னும் ஒரு மூலிகை ஒன்று போட்ட மேலே முதியார் கூந்தல் நான் காட்டுறேன். நாளைக்கு அடுத்த முறையா காட்டுறேன். இன்னைக்கு வந்து திடீர்னுட்டு அதை உங்களுக்கு சரியா காட்ட முடியல. முதியார் கூந்தல் அந்த மூலிகையும் இதில் போட்டிருக்க மக்களே. முதியார் கூந்தலும் போட்டிருக்கோம். எல்லாம் இதுல வந்து நல்ல வாசனைகள் திரவியம். இதுல வந்து கொஞ்சம் பூலான் கிழங்கும், இதுல தர துளசின்ற ஒரு மூலிகையும் போட்டிருக்கோம். தர துளசி அது மணல்ல இருக்கும். அது நல்ல வாசனை, நல்லா அப்படி கமன்னு இருக்கும் மக்களே. அந்த துளசி வாசனை தான் வரும். நல்ல ஒரு அருமையாக ரொம்ப அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது மக்களே. ஜிம்மில் தான் வச்சிருக்கோம். இந்த கேஸுங்கிறதுனால இப்போ வந்து கேஸில் தான் வச்சுருக்கேன். நீங்களே வந்து தனக்கு தானே நீங்கள் வந்து இந்த தைலத்தை நீங்களே செய்துக்கலாம் மக்களே. எல்லா பெண்களுமே வந்து தைலத்தை பற்றி சொல்லுங்கள், நல்ல முடி நல்லா வளரணும் அப்படின்னு எல்லா பெண்களும் நல்லா செல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்காக திடீர்னுட்டு இந்த தைலத்தை ஒன்று பண்ணணும். அவங்க இப்போ அர்ஜென்ட்டாக இப்போ பண்ணணுன்ட்டாங்க. நான் கொஞ்சம் இந்த கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளார அவங்க வந்து எண்ணெயை தூக்கி அடுப்பில் வச்சுட்டாங்க. அதனால் வந்து உங்கள்கிட்ட மூலிகை ஒவ்வொரு மூலிகையாக உங்கள்கிட்ட ஒன்று காட்ட முடியல. நான் வந்து அடுத்தது காட்டுறேன். இந்த மூலிகை தான், வேற ஒன்றுமே கிடையாது. துளசி, தர துளசி, மருதாணி இலை, வேப்பங்கொழுந்து, அடுத்தபடியாக இந்த பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அவிரி, அடுத்தபடியாக கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், வெந்தயம். இதுதான் மக்களே. நன்றாக இதை பாருங்க. நல்லா பாருங்க. அது என்ன பக்குவமா இன்னும் அந்த இது நிலைக்கு வரல. பாருங்க மக்களே, நல்லா தேய்ச்சிட்டாலும் ஜவன்னு அந்த வாசனையே நல்ல அருமையான நல்ல வாசனை இப்போ இருக்கும்போது நல்ல வாசனைகள் அருமையாக இருக்குது மக்களே. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா சாமிக்கு ஒரே ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதை எடுத்து இறக்கி வச்சு எடுத்து தடவிட்டீங்கன்னா முடியெல்லாம் ஒரே ஒரு முடி, இந்த சிக்கு முடியே வராது மக்களே. சிக்கு முடியே உங்களுக்கு வர அப்பா என்ன வாசனை, ரொம்ப அற்புதமான வாசனை. அடாடாடாடா. இந்த பூலான் கிழங்கு வேற கொஞ்சம் போட்டாச்சு. அதில் இந்த பூலான் கிழங்குடைய வாசனையே ரொம்ப அருமையாக இருக்கிறது மக்களே. நல்ல ஒரு எளிமையான ஒரு தைலம். இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெரிய இந்த பூலான் கிழங்கு தான் கடையில் வாங்கணும் மக்களே. வேற ஒன்றும் இது நாங்கள் ஒன்றும் வெளியில் ஒன்றும் வாங்கலை. பூலான் கிழங்கு மாத்திரம்தான். நல்ல ஒரு அற்புதமாக நன்றாக இருக்கிறது. இதை பாருங்க மக்களே, பாருங்க பொறுமையாக. நல்ல தீயாக போட்டிருக்க மக்களே. நல்ல சிறப்பாக இருக்குது. இந்த தைலத்தை நீங்களே செய்து நீங்களே தடவிட்டீங்கன்னா கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் போட்டிருக்கோம். 600 ml தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான். அதில் வந்து இவ்வளோ தேர்ந்திருக்கும். எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் அது தேரும். ஒரு 100 ml அதில் போயிட்டாலும் கூட ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தேரும். இது நீங்கள் அழகாக 1 மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கலாமா. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மேலே, ஒரு குடும்பத்தில் கூட ஒரு 2 பேர் 3 பேர் வரைக்கும் கிடைக்கலாம் 1 மாதத்துக்கு. அந்த எண்ணெயை வந்து முடி உள்ளார அடியில் படுற மாதிரி நல்லா அப்படியே தடவிக்கணும். நல்லா உப்பு அந்த அடி வேரில் இந்த எண்ணெய்கள் படுற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் மக்களே. இந்த பெண்கள்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு தைலம் இது. ரொம்ப நல்ல கூந்தல் தைலம். இதே கூந்தல் தைலம் இன்னும் நாளைக்கு இன்னொரு முறை இருக்குது. இது ஒரு எளிய மலை. இது அவசரத்துக்காக செய்ய வேண்டிய மலை. இது ரொம்ப சூப்பராக அருமையாகவே இருக்கும். சிக்கு முடியே இருக்காது. அருமையாக இருக்கு பாருங்க. நல்லா பொறுமையாக தான் அது எரிச்சிட்டு இருக்கிற மக்களே. நல்லா பாருங்க. சரி, சந்தோஷம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் அழகாக நீங்கள் செய்து வச்சு நீங்களே தடவிட்டு வந்தீங்கன்னா போதும் மக்களே. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த தைலம். நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த தைலத்தை பாருங்கள். அப்படி சீராக அப்படியே எடுத்தியாக தான் வச்சுருக்கோம்.
கமன்னு அந்த வாசனையே நல்ல ஒரு கமன்னு கமத்துக்கிட்டே இருக்க மக்களே. நல்ல வாசனை, அருமையான வாசனை மக்களே. நல்ல அது வாசனை. எண்ணெயை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இந்த எண்ணெயினுடைய வாசனையே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எண்ணெய். அப்பா ரொம்ப நல்ல வாசனை மக்களே. பாருங்க, ஐயோ ரொம்ப அருமையா இருக்குது. சூப்பரான வாசனை, நல்ல அருமையான வாசனை. அப்படியே முடிக்கிடி ஒரு முடி கூட கொட்டவோ கொட்டாது. ரொம்ப அருமையாக இருக்குது மக்களே. இதை மாதிரி நீங்களே வீட்லயே செய்து நீங்க வச்சுக்கலாம் மக்களே. ரொம்ப அருமையான இது இந்த தைலம் வந்து இது போய் கடையிலலாம் போய் வாங்கினேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கடன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூலிகை நீங்களே செஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ உடனே நானே கையில எடுத்துட்டு வந்தது தான், எடுத்துட்டு வந்து செய்து கொடுக்குறோம். நீங்களும் அல்லது இது பண்ணிக்க மக்களே. ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு தைலம் இது மக்களே. அதனால நீங்க பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி. இன்னும் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் நாளைக்கு நான் வர மக்களே. சந்தோஷம். எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ்க. குடும்பங்கள்லாம் தழைச்சு நீடோடி வாழணும். என்னுடைய நாளை விநாயகர் சதுர்த்தசியை முன்னிட்டு உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம், இரவு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.